என்னுடைய லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நேத்து நாங்க ஓட்டு போடுறதுக்கு கார்ல தான் போயிருந்தோம். இன்னைக்கு ஒர்க்கிங் டேங்கிறதுனால நேத்தே என்னோட ஹஸ்பண்ட் அதே கார்லயே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் இருக்குன்னு அத முடிச்சுட்டு நான் இன்னைக்கு வந்தேன். அப்பா வந்து என்ன பஸ் ஏத்தி விடுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா, நாங்க போய் 1 1/2 மணி நேரமா பஸ் வரல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரமா வரலன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்தது. திடீர்னு பார்த்தா எங்க தான் நின்னுட்டு இருந்தாங்கன்னே தெரியல. அந்த பஸ்ஸுக்கு அவ்ளோ பேர் தப தப தபன்னு ஓடி வரத பார்த்து அப்பா பயந்துட்டாரு. எப்படியாவது பிள்ளைக்கு ஒரு சீட்டு பிடிச்சு குடுத்துறணும்னு அவர் மூவ் ஆகுற பஸ்ஸில கொஞ்சம் அவரும் ஓடி வந்தாரு. அவர் வயசானவருங்கிறதால ஈஸியா தட்டி விட்டுட்டாங்க. கொஞ்சம் தடுமாறிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. "நீ எப்படியாவது ஒரு ஏறிடுமா, ஒரு சீட்டு பிடிச்சிருமான்னாரு." நான் ஏறி ஒரு சீட்டு பிடிச்சு உட்காந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாதி வழி தூரம் எனக்கு மனசே கேட்கல. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்பா வயசானவரு, ரொம்ப முடியாதவரு. அவர போய் இப்படி இடிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு மனசே ஆறல. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். இவ்ளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கோ, பொங்கலுக்கோ வரல. ஜனநாயக கடமை பண்றதுக்காக, ஓட்டு போடுறதுக்காக தானே வந்தாங்க. ஏன் ஒரு நாள் லீவ் குடுத்தா தான் என்ன? நெறைய பஸ் விட்டா தான் என்ன? நேத்துல இருந்தே இந்த பிரச்சனை தான். எத்தன லேடீஸ் தெரியுமா? இன்ஜின் மேல உட்காந்துட்டு இருந்தாங்க, படிக்கட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க, பஸ்ல உள்ள நடைபாதையில உட்காந்துட்டு இருந்தாங்க. ஜென்ஸ் எல்லாம் 4 1/2 மணி நேரம் நின்னுகிட்டே வந்தாங்க. ஏன்னா, இன்னைக்கு வேலைக்கு போயிட மாட்டோமா? நாளைக்கு வேலைக்கு போயிட மாட்டோமா? அப்படின்னுட்டு ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல தான் இவ்ளோ பேருமே வராங்க. இதுல சென்னையில வேற வந்து பார்த்தீங்கன்னா, 2 மடங்கு, 3 மடங்கு விலை. டிக்கெட் விலை வந்து பிரைவேட் பஸ்ல வேற ஏத்தியிருக்காங்க. ஃப்ளைட் சார்ஜ் வேற 2 மடங்குக்கு மேல ஏறியிருக்கு. அவங்களும் இந்தியர்கள் தானே. அவங்களுக்கும் ஜனநாயக கடமை இருக்குல்ல. யாரும் பிச்சை போட வேணாம். ஃப்ரீயா குடுக்க வேணாம். ஆஸ் இட் இஸ் இருக்கிற விலையே டிக்கெட்ட குடுத்தாலே போதுமே. இந்த பொறுப்பு கூட அவங்களுக்கு இல்லையா? இந்த நேரத்த பயன்படுத்தி அவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பாரிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க.